ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடையில புதிய மாற்றங்கள். ரேஷன் கார்டு உள்ள இருக்கிற நபர் எல்லாருமே ரேஷன் கார்டுல உள்ள அனைவரும் போயிட்டு கேஒய்சி பண்ணணும். ரேஷன் கடையில போன் நம்பர் பதிவு பண்ணணும். கேஒய்சினா என்ன எனக்கு தெரியலன்னீங்கன்னா கேஒய்சின்றது கைரேகை வைக்கிறது தான். போன் நம்பர் எனக்கு அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா செல் நம்பர், ஆதார் நம்பர் இது எல்லாமே இணைஞ்சு இருக்குதான்னு பார்க்கணும். இணையாதவங்க போயிட்டு ரேஷன் கடையில அதை இணைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை எல்லா ரேஷன் கடையிலயும் பேர் சேர்க்கறது, பேர் நீக்கிறது, புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்றது, இது எல்லாமே எல்லா ரேஷன் கடையிலயும் நடக்கும். முன்னாடி எல்லாம் நம்ம ஈ-சேவை மையம் யாருன்னா தெரியலன்னா கேட்டுக்கின்னு இருக்கணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே ரேஷன் கடையிலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஈஸியாவும் ரேஷன் கடையிலேயே கேட்டு பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில நம்ம பொருள் வாங்கறதுனால ரொம்ப பழக்கமா இருந்துப்பாங்க ரேஷன் கடையில இருக்கிறவங்க. அதனால நம்மளுக்கு ஈஸியா பதில் சொல்லுவாங்க. நம்ம கேட்கறதுக்கும் தயக்கம் இல்லாம போய் கேட்டு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ 2 வயசு 3 வயசு குழந்தைலாம் பிறந்து இருக்கும். நீங்க வேலைக்கெல்லாம் போயின்னு வந்துக்கின்னு அவங்களுக்கு கைரேகை வைக்காம ஆதார் கார்டு எடுக்காம இருப்பீங்க. அதை எடுத்துக்கின்னு போயிட்டு ஆதார் கார்டு இருந்தா போய் அந்த குழந்தைக்கு கைரேகை பதியலாம். அப்புறம் கல்யாணம் ஆகி புது மருமக வருவாங்க, அவங்களுக்கு பதியாம இருந்தா கைரேகை போன் நம்பர்லாம் அதுவும் ரேஷன் கடையில போய் பதிஞ்சிக்கலாம். இதெல்லாம் முறையா பதியாம விட்டுட்டீங்கன்னா 3 மாசத்துல எந்த பொருளும் வாங்க முடியாது. உங்க ரேஷன் கார்டு கட் ஆகிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து எல்லாரும் போயிட்டு அதை பண்ணி இருந்தா, உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ரேஷன் கடையில போய் கேட்டு அதை சரி செஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. இல்லைன்னா 3 மாசத்துல நம்மளுக்கு ரேஷன் கார்டு கட் ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை எல்லாருமே பயன்படுத்திங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.